வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 5ல் இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் சார்புகளை எக்ஸை பொறுத்து வகையிடுக. இங்கே 3 சார்புகள் இருக்குது. இதை நம்ம எக்ஸை பொறுத்து வகையிடணும். முதல் இது பாருங்க, கொடுத்துருந்தா நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். பாருங்க, 2 சார்புகள் வகுத்தல்ல இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்க, u/v த ஹோல் டேஷ் வகுத்தல் விதி என்ன அப்படின்னா v ஸ்கொயர், அதுக்கு அடுத்தது vu டேஷ் மைனஸ் uv டேஷ். இதான் என்னது? வகையிடலுக்கான வகுத்தல் விதி. இந்த ஃபார்முலா தான் இப்போ நமக்கு இங்கே யூஸ் ஆக போகுது. பாருங்க, எக்ஸை பொறுத்து வகையிட, எக்ஸை பொறுத்து வகையிட. பாருங்க, ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா dy/dx ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா இது பண்ண போகிறோம். இதான் u, இதான் v. இது u, இது v. v ஸ்கொயர், vன்றது என்னது? 1 + எக்ஸு. இதை என்ன செய்யணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, வியை அப்படியே வச்சுக்கணும். வின்றது என்னது? 1 + எக்ஸு அப்படியே தான் வரும். எதை வகையிடணும்? யூவை வகையிடணும். யூன்றது என்னது? e⁻x. e⁻xஐ வகையிட்டோம்னா e⁻x தான். ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும். யூன்றது என்னது? e⁻x அப்படியே வச்சுக்கணும். v டேஷ்னா வியை வகையிடணும். வின்றது என்னது? பகுதியில் இருக்குது. இதை வகையிடலாமா? 1 வகையிட்டோம்னா 0, எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1. சரியா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இங்கே e⁻x, e⁻x. அப்போ e⁻x பொதுவாக எடுத்துட்டோம்னா இங்கே என்ன இருக்கும்? 1 + x இருக்கும். இதை வெளியே எடுத்துட்டோம். இப்போ பாருங்க, 0 + 1 1 தான். இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ என்ன ஆயிரும்? -1 மாறிடும் பை 1 + x த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்க, இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன? எக்ஸ் இந்த எக்ஸை தூக்கி முன்னால் எழுதலாம். எக்ஸ் இன்ட்டு e⁻x/1 + x த ஹோல் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? பாருங்க, ரெண்டாவது இது ஒய்ன்னு எடுத்துக்கலாமா? y ஈக்குவல் டு x² + x + 1 பை x² - x + 1. சரியா? இப்போ பாருங்க, எண்க நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா மேலே எழுதணும்ல, அதே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? u/v த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு v² vu டேஷ் மைனஸ் uv டேஷ். சரியா? இப்போ பாருங்க, இந்த ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். எக்ஸை பொறுத்து வகையிட, எக்ஸை பொறுத்து வகையிட. ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா என்ன வரும்? dy/dx வந்துடும். இப்போ பாருங்க, v², vனா என்னது? பகுதி. பகுதியை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். என்ன இருக்குது பாருங்க, x² - x + 1 அடுக்கு 2. இதான் என்னது? u, இது v. யூவை நம்ம அப்படியே வியை ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, வியை அப்படியே எழுதணும். வின்றது என்னது? x² - x + 1. எதை வகையிட போகிறோம்? யூவை வகையிட போகிறோம். பாருங்க, x² வகையிட்டோம்னா 2x, 2x. அதாவது அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டு அந்த அடுக்குலேருந்து என்ன செய்யணும்? 1 மைனஸ் பண்ணணும். அப்போ 2 x-இன் அடுக்கு 2 - 1 1. அப்போது x-இன் அடுக்கு 1 என்னது? அது x-ஆ? அப்போ 2x போட்டாச்சு. ப்ளஸ் எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 ப்ளஸ் 1 வகையிட்டோம்னா 0 + 0 எதுவும் ஆக போகிறது அதை நம்ம விட்டுறலாம். பை மைனஸ் ஃபார்முலா இருக்க மைனஸ் யூவை நம்ம அப்படியே எழுதணும். யூ அப்படியே எழுதுனா என்ன வரும் பாருங்க? x² + x + 1. எதை வகையிடப்போம்? வியை வகையிடணும். v டேஷ் இருக்கு இல்லையா? அப்போ வியை வேணும். வினா என்னது? பகுதி. x² வகையிட்டு அங்கே தான் பார்த்தோம். 2x மைனஸ் எக்ஸை பொறுத்தே வகையிட்டா 1 ப்ளஸ் 1 வகையிட்டோம்னா 0. அப்போ இந்த இடத்துல +0 போட்டால் எந்த மதிப்பு மாற போகிறது கிடையாது. அந்த +0 போட வேண்டிய அவசியம் இல்லை. வகையிட்டாச்சு. வகையீடு முடிஞ்சுது. இப்போ இதை நம்ம சுருக்க போகிறோம். சுருக்கலாமா? பாருங்க, ஈக்குவல் டு இந்த 2x உள்ளே பெருக்க போகிறோம். 2x-ஐ x² பெருக்குன்னா 2x-இன் அடுக்கு 3 ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா -2 அப்படியே வந்துடும். x-ஐ பெருக்குனா x², 2 1 பெருக்குனா 2x. முடிஞ்சுதா? இப்போ 1 கொண்டு பெருங்க. 1 x² பெருக்குனா x² மைனஸ் 1 x பெருக்குனா x, ஓரொன்னா 1. முடிஞ்சுதா? இப்போ இங்கே வாங்க, மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இதை கொண்டு உள்ளே பெருக்கலாம். 2x-ஐயும் x² பெருக்குனா 2x-இன் அடுக்கு 3, 2x-ஐயும் x-ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 2x², 2x-ஐ 1 பெருக்குனா 2x.
இப்போ -1 கொண்டு பெருக்க போகிறோம். -1 எக்ஸ் ஸ்கொயர் பெருக்குனா -x ஸ்கொயர். இது ரெண்டு பெருக்குனா -x. இது ரெண்டு பெருக்குனா -1. சரியா? பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் -x +1 அடுக்கு 2. முடிஞ்சுதா? இப்போ வாங்க இது இன்னும் சுருக்க வேண்டியிருக்கு. ஈக்குவல் டு 2x அடுக்கு 3 அப்படியே தான் வரும் இல்லையா? இங்கே பாருங்க -2x ஸ்கொயர் ப்ளஸ் 1x வேறு வேறு கூடிய அப்போ கழிப்போம். 2ல் 1 கழிச்சா 1 என்ன 1 -1x ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே பாருங்க 2x -1x அப்போ என்ன வரும் +1x வரும். அதுக்கடுத்து இந்த +1 அப்படியே வந்துடும். மைனஸ் ஆஃப் உள்ள சுருக்கிறோமா 2x அடுக்கு 3 2x ஸ்கொயரில் 1x ஸ்கொயர் கழிச்சா என்ன வரும் 1x ஸ்கொயர் நமக்கு வரும். 2xல் 1x கழிச்சா என்ன வரும் 1x வரும். கடைசியில் இந்த -1 அப்படியே வந்துடும். பை பகுதியில் எந்த மாற்றமும் இல்லை. எக்ஸ் ஸ்கொயர் -x +1 அடுக்கு 2. இப்போ பாருங்க ஈக்குவல் டு 2x அடுக்கு 3 -x ஸ்கொயர் +x +1 இந்த மைனஸ் உள்ள பெருக்குங்க -2x அடுக்கு 3 -x ஸ்கொயர் -x +1. புரிஞ்சுதா? பை என்ன வந்துடும் x ஸ்கொயர் -x +1 அடுக்கு 2. சரியா? இப்போ இதில் எது கேன்சல் ஆகும் பாருங்க 2x கியூப் -2x கேன்சல் ஆகிடும். வேறு எது கேன்சல் ஆகும் +x -x கேன்சல் ஆகும். இந்த இடத்துல பாருங்க -1x ஸ்கொயர் -1x -1 அப்போ என்ன வரும் -2x ஸ்கொயர் 1 + 1 என்ன வரும் 2 வரும். பை x ஸ்கொயர் -x +1 அடுக்கு 2. கடைசியில் ஆன்சர் பாருங்க. நம்ம எதை பொதுவாக எடுத்துக்கலாம் 2 பொதுவாக எடுத்துருவோமா 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா என்ன வரும் பாருங்க இந்த இடத்துல -x ஸ்கொயர் +1 2 எடுத்துட்டோம் -x ஸ்கொயர் இருக்கும் 2 எடுத்துட்டோம் 1 மட்டும் இருக்கும். பை x ஸ்கொயர் -x +1 அடுக்கு 2. இதுதான் ஆன்சர். நீங்கள் எப்படி எழுதலாம் சரி புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா 2 இதை மாற்றி எழுதியிருப்பாங்க 1 - x 2 1 தான் 1 - x ஸ்கொயர் பகுதியில் இந்த இது அப்படியே வந்திருக்கும். என்ன இருக்குது x ஸ்கொயர் -x +1 அடுக்கு 2 அப்படியே வந்திருக்கும். சரியா? எதை முடிச்சிட்டோம் 2வது இதை முடிச்சிட்டோம். இந்த ஒன்று இருக்குது. 3வது பார்த்துட்டு வந்துருமா? 3வது என்ன இருக்குது பாருங்க இன் அடுக்கு x பை 1 + இன் அடுக்கு x. இந்த இடத்துல முடிச்சிருவோம். 3வது இது பாருங்க 3வது இது முதல்ல ஒய்ன்னு எடுத்துக்கலாமா y ஈக்குவல் டு இன் அடுக்கு x பை 1 + இன் அடுக்கு x. நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா பாருங்க u/v த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு u டேஷ் v ஸ்கொயர் டினாமினேட்டர் v ஸ்கொயர் v u டேஷ் மைனஸ் uv டேஷ். இதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க இதை எக்ஸை பொறுத்து வகையிட போகிறோம். எக்ஸை பொறுத்து வகையிட இப்போ பாருங்கள் ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிட்டோம்னா dy/dx. பகுதியில் என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணணும். என்ன இருக்குது 1 + இன் அடுக்கு x இருக்குது ஸ்கொயர் பண்ணியாச்சு. வியை அப்படியே எழுதணும். வின்றது என்னது 1 + இன் அடுக்கு x இன்ட்டு எதை வகையிடணும் யூவை நம்ம வகையிடணும். யூன்றது என்னது இன் அடுக்கு x. இன் அடுக்கு எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டா இன் அடுக்கு x தான். மைனஸ் யூவை அப்படியே எழுதணும். யூன்றது இதான் யூ இது வந்து வி. யூவை அப்படியே எழுதணும். யூன்றது என்னது இன் அடுக்கு x. எதை வகையிடணும் வியை வகையிடணும். இதான் வி. 1 வகையிட்டோம்னா 0. இன் அடுக்கு எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிட்டா இன் அடுக்கு x தான். சரியா? வகையிட்டு முடிச்சாச்சு. இது ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்குது பாருங்க இன் அடுக்கு x பொதுவாக இருக்கா? இந்த இன் அடுக்கு எக்ஸை வெளியே எடுத்தாச்சு. 1 + இன் அடுக்கு x இதை வெளியே எடுத்துட்டேன். இந்த 1 + இன் அடுக்கு x அப்படியே இருக்குது. இப்போ பாருங்க இதை வெளியே எடுத்தாச்சு. 0வையும் இன் அடுக்கு எக்ஸையும் கூட்டினா என்ன வரும் இன் அடுக்கு எக்ஸா வெளியில் மைனஸ் இருக்குது. அதனால மைனஸ் இன் அடுக்கு எக்ஸு பை 1 + இன் அடுக்கு எக்ஸு அடுக்கு 2. எது கேன்சல்? இது 2 கேன்சல் ஆயிருமா? ஈக்குவல் டு இப்போ பாருங்க இன் அடுக்கு எக்ஸ் இங்கே என்ன இருக்குது வெறும் 1 மட்டும்தான் இருக்குது பை 1 + இன் அடுக்கு எக்ஸ் அடுக்கு 2 ஈக்குவல் டு 1ஐயும் இன் அடுக்கு எக்ஸையும் பெருக்கினா என்ன வரும் இன் அடுக்கு எக்ஸு பை 1 + இன் அடுக்கு எக்ஸு அடுக்கு 2. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர்.
இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.